எவ்வளவு லாரல் பாந்தம் பண்ணி போஷாக்கா ரட்சிக்கிறோம். வேளா வேலைக்கு ஆகாரம். ஒரு ஏகாதசியை பற்றி கவலை இல்லை, சிவராத்திரியை பற்றி கவலை இல்லை, கோகுலாஷ்டமி ராமநவமி பற்றி கவலை இல்லை, மாலைய பட்சத்தை பற்றி அமாவாசையை பற்றி கவலை இல்லை. எப்போ கேட்டாலும் எதை கேட்டாலும் இந்த வயது கொடுத்துட்டே இருக்கும். இது போராதுன்னு சொல்லி மாத்திரை மருந்து டானிக்கு எல்லாத்தையும் பார்த்து இந்த உடம்பை நல்லா போஷணமாக வச்சுக்கணும்னு பிரயத்னம் பண்ணோம். இப்படியெல்லாம் போஷணம் பண்ணுறையே இந்த சரீரம் கூட வருமோன்னா எனக்கு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் இன்னும் சரியாக அந்த அர்த்தமே புரிய மாட்டேங்கிறது. நானும் சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், ஆனால் இந்த ஒரு வார்த்தைக்கு மாத்திரம் சரியாக அர்த்தம் புரியலை. பிரேக்ஃபாஸ்ட்னு ஒரு வார்த்தையை யாரோ ஒருத்தன் கண்டுபிடிச்சான். நம்ம சம்பிரதாயத்தில் கிடையாது. ஏன்னா பழைய காலத்தில் அதுவும் பிராமண தர்மத்தில் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு 2-3 தலைமுறை முன்னாடி மட்டும் பார்த்தேன்னாக்கா காத்தால 4 மணி 5 மணிக்குள்ளே எழுந்திருந்து ஸ்நானத்தை பண்ணி சந்தியானத்தை பண்ணி பூஜை ஜபங்கள்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மாத்தியானிகம் பிரம்மயஜ்யம் முடிச்சுட்டு யாராவது அதிதிகள் வந்தால் அவளுக்கு போஜனம் பண்ணி வச்சு அப்புறம் சாப்பிடுவாள். நேரம் அப்படி தான். ஏன்னா சாஸ்திரமே சத்தியம் துரத்தேன பரிசிஞ்சாமின்னு பகல் சாப்பாடுக்கு ஒரு பிரதேசனை சொல்லிட்டு ராத்திரி சாப்பாடுக்கு ரித்தந்துவா சத்தியேன பரிசிஞ்சாமி 2 தான் சொல்லியிருக்கு. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ வேறு டிஃபனுக்கோ அது ஒன்றும் மந்திரம் சொல்ல. அதனால் சில பேர் என்ன நினைக்கிறா, மந்திரம் சொல்லாமல் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அப்படி விஷயம் இல்லை. ஒரு பழமொழியே ஒன்று உண்டு. ஒரு வேளை சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா யோகி, 2 வேளை சாப்பிட்டா போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகின்னு சொல்லுவாள். இப்போ 3 வேளையும் போகாது, ஈட் லெஸ் மோர் ஆஃபன் அப்படின்னு எல்மோன்னு டாக்டர் சொல்கிறா. ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணுறா. 3 மணி நேரத்துக்கு ஒட்டே ஏதாவது உள்ளே போயின்னு இருக்கணும்னு. அதுக்கு என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா 3 வேளை சாப்பிட்டாலே ரோகிங்கிறா. 2 வேளை சாப்பிட்டா அது போகிக்கு நல்லா சௌக்கியமாக அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். பழைய காலத்தில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் கிடையாது. ஆனால் இலையில உட்காந்தா நறுக்குன்னு சாப்பிடுவா. இப்போ போகிறத வரத்தை நல்லாமோ சாப்பிட்டுன்னு இருக்கான், இலையில உட்காந்தா சாப்பாடு வேண்டாம். அந்த மாதிரி ஆகிடுத்து. பசிச்சு சாப்பிடணும். சாஸ்திரம் ஆயுர்வேத ரீதியாகவே பசிச்சு சாப்பிடணுமே தவிர இந்த கடியாரத்தை பார்த்து டைம் வந்துவிட்டு அதனால சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிடக்கூடாது. வாஸ்தவமாக பசிச்சா சாப்பிடும். பசிக்கிறதெல்லாம் பேசாமல் இரு, பசிச்சா சாப்பிடு. பசிக்கிறதுக்காக தானே க்ஷுத்வியாதிஷ்ட சிகிச்சை தான். பசிங்கிற வியாதிக்கு மருந்து தானே ஆகாரங்கிறது. அப்படி பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிற வார்த்தையை யார் கண்டுபிடிச்சானோ தெரியல. த ஒன்லி டைம் ஹி ஹஸ் ஃபாஸ்டட் இஸ் த டைம் when he has been asleep. And that too for the simple reason that he has still not found out a way how to sleep and eat at the same time. அதனால தான் ராத்திரி தூங்குற போது ஃபாஸ்ட் பண்ணியிருக்கான். ராத்திரி சாப்பிட்டுட்டு 10 மணிக்கோ என்னவோ படுத்துட்டு இருக்கான். காலத்தால் ஏந்து 1 ஹவருக்குள்ளே ஏதாவது உள்ள ஆகாரம் போகணும் அப்படிங்கிறான். இது ஒரு பெரிய ஃபாஸ்ட்டு. இதை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு மீல் பிரேக்ஃபாஸ்ட்டு இது வச்சுருக்கா. ஏதோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு நாம் ரொம்பவே நம்ம பெரியவாழ்னா சொன்ன தர்மத்தெல்லாம் விட்டுட்டோம். டாக்டர் சொல்கிறான்னு சொல்லிவிட்டு இது ஒரு ரொம்ப அது அமாவாசையாக இருந்தாலும் சரி ஏகாதசியாக இருந்தாலும் காத்தால் ஏந்த உடனே பருத்தி வச்சுட்டு உடனே ஏதாவது டிஃபன் சாப்பிட்ணும் அப்படி